வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறது மூலமாக பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ண முடியும். அதாவது கீயை வந்து ஆன் பண்ணாலும் நம்மளால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே அன்லாக் கொடுக்குற லாக் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆஃப் ஆயிரும் இன்ஜின். சப்போஸ் வந்து இப்போ வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்போனா தான் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இது வேறு லெவல் கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மொபைலை யூஸ் பண்ணி வந்து வண்டியை வந்து லாக்கும் பண்ணலாம். பாருங்கள், இப்போ லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பை வந்து டிசைன் பண்ணி தந்தது அந்த விக்னேஷ் அந்த அண்ணா தான். அந்த அண்ணாவும் அர்டுயினோ பேஸ்டு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். எனக்குமே இதில் வந்து டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்ககிட்ட கேட்டு வந்து அவங்க தான் ஐடியா தந்தாங்க, இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட கேட்டு தான் எல்லாமே வந்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அவங்க சேனலையும் போய் பாருங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் தாங்க. அவங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா அர்டுயினோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். அந்த நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அர்டுயினோ நானோ வந்து தேவைப்படும். இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நிறைய பின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து இதுக்கு வந்து லோட் பண்ணுறதை வந்து இதை வச்சு வந்து லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது வந்து கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு ப்ளூடூத் மாடியூல் வந்து தேவைப்படும். ப்ளூடூத் மாடியூல் எதுக்காக அப்படின்னு சொல்லினா, நம்ம மொபைலிருந்து ப்ளூடூத் வச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னலை வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ப்ளூடூத் மாடியூல் தேவை. நம்ம மொபைலையும் இதோட சேர்த்தாப்பில் வந்து பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு பின் வந்து பாருங்கள், டிஎக்ஸ்டி, கிரவுண்டு, விசிசி இந்த மாதிரி இருக்கும். இந்த 3 பின் தான் நம்மளுக்கு இதுக்கு தேவை. இந்த பின்னோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ளூடூத் மாடியூல் ஒன்று தேவை. அதுக்கடுத்து நம்மளுக்கு முக்கியமாக ரிலே வந்து தேவைப்படும். ரிலே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூடூத் மாடியூலில் சிக்னல் வந்து பாஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து அங்கே வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இதுதான் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம கீயை வந்து போடுவோம் பார்த்தீங்களா, கீ போட்டோனையும் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து சப்ளை ஆகாது. இங்கே வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஆன் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து அங்கே வந்து பவர் சப்ளையே நடக்கும். ஸோ அதுக்காக தான் ரிலே வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதுலேயும் 3 பின் இருக்கும். இன்புட், அதுக்கடுத்து கிரவுண்டு, விசிசி இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த 3 பின்னில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த இது தேவை. அதுக்கடுத்து இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் கொடுக்க போகிறோம். 9 வோல்ட் பேட்டரி வந்து நம்ம கொடுக்கும்போது இதில் வந்து வின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 9 வோல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து கரெக்டாக பவர் சப்ளை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சின்னதாக தேவை. இதுக்கு வந்து பெருசாக வந்து இதை வச்சு நம்ம வந்து, அதாவது பவர் பேங்க் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். பவர் பேங்க்கை ஒவ்வொரு இதுக்கும் வந்து தூக்கிட்டு போக முடியாது. இல்லை, சின்ன பேட்டரி தான் தேவை. ஸோ அதுக்காக தான் 9 வோல்ட்டை வந்து கொடுக்குறோம். மேக்ஸிமம் 9 வோல்ட் வரைக்கும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். வின்னில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அது போக இதோட கனெக்டரும் ஒன்று தேவை. அதுக்கடுத்து ஜம்பர் வயர்ஸ் வந்து தேவை, எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கனெக்ஷனையும் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அர்டுயினோ நானோ இருக்குல்ல, இதில் தான் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரிலேயில் வந்து ஒன்று வந்து விசிசி கிரவுண்ட் இருக்கும். அதுக்கடுத்து இதுலேயும் வந்து பாருங்கள், நம்மளுக்கு விசிசி கிரவுண்டு ஒன்று இருக்கும். இந்த பின்னும் இதில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பேட்ரி இருக்குல்ல, இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம வந்து சேர்த்தாப்பில் வந்து வின்னில் வந்து கொடுப்போம். அதுக்கடுத்து மைனஸ் இருக்குல்ல, அதை கிரவுண்டில் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இது கொடுக்குற மாதிரி வந்து வரும். இதில் வந்து ஒரே ஒரு பின்னு தான் அவைலபிளாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம டாட் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து டாட் போர்டில் இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ அதுக்காக ஜம்பர் வயரை வந்து இந்த மாதிரி வந்து, அதாவது ஒரு இதையே வந்து ஒரு இதை கனெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே 2-3 இதில் வந்து கனெக்ஷன் போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து நம்மளாக வந்து டிசைன் வந்து பண்ணிட்டோம். அதாவது ஜஸ்ட் வந்து இந்த வயரை வந்து கட் பண்ணி இதோட சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான். அதுக்கடுத்து கிரவுண்டுக்கு மட்டும் வந்து 2 இதோட ஜாயின் பண்ணியிருக்கல, இதை கலட்டிட்டு இன்னொன்று வந்து வச்சு 3 தான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்ததுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இருக்குது. அதுக்கடுத்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த ரிலே இருக்குல்ல, ரிலேயை தான் கடைசியாக வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து இக்னிஷன் அந்த இதில் வந்து கீழே வந்து அந்த 2 வயரில் வந்து கட் பண்ணி ஒன்று இதில் வந்து 2 இதையும் இப்படி ஜாயின் பண்ணுவோம். இதை வந்து கடைசி வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விசிசி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு டிஎக்ஸ்டி, ஆர்எக்ஸ்டி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ப்ளூடூத் மாடியூல் உள்ளதை ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் மாடியூலில் வந்து விசிசி, டிஎக்ஸ்டி இருக்குல்ல, அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க. இங்கே டிஎக்ஸ்டியில் கொடுக்குறோம், இங்கே வந்து ஆர்எக்ஸ்டியில் வந்து கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்எக்ஸ்டி இந்த இருக்குது. இந்த பின்னு கடைசிக்கு 2வது பின்னு ஆர்எக்ஸ்டின்னு இருக்கும். அதில் வந்து சேர்த்தாப்பில் இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இது கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இன்னொன்று, இங்கே இன்புட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இன்புட்டில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது இன்புட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்து இதில் வந்து கொடுக்கணும். இந்த இன்புட்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து நான் D12 வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறேன்.
இதில் வந்து D12 தான் இருக்குது பாருங்கள், D11 D12 கடைசி இதுக்கு முன்னாடி வந்து வரும், கடைசி இது அதாவது கடைசி பின்னு D12 இதோட சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து கிரவுண்டு இது வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து இதோட சேர்த்தாப்பில் வந்து கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து கொடுத்துட்டு இதில் 2 வயர் வந்து எடுத்துக்கிறேன். இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஜம்பர் வயர். இதை வந்து ஒன்றை வந்து இதோட ப்ளஸுக்கு வந்து க்ரீன் கலர் வயரை வந்து கொடுத்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதை மைனஸ் இதுக்கு ஒயிட் கலர் வயர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து பண்ணுறதுக்காக அவ்வளோதான், சேர்த்து வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே வந்து டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க நல்லா. அதுக்கடுத்து இந்த வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து இதில் வந்து கிரவுண்டோட சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது கிரவுண்டு, ஏன்னா பிளாக் கலர் வயராக தான் கொடுத்துருக்கேன். இதை வந்து கிரவுண்டுக்கு கொடுத்ததை வந்து இதை வந்து இங்கே வந்து கொடுக்கணும். கிரவுண்டுக்கு 1, இந்த கிரவுண்டுக்கு வந்து 1, இந்த இருக்குது கிரவுண்டு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து இன்னொரு கிரவுண்டுக்கு கொடுத்துக்கணும், இந்த ரிலேயில் உள்ள கிரவுண்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி விசிசி இருக்குல்ல, விசிசி எடுத்து அதே மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து இந்த விசிசி இதை வந்து ஒன்று கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் இங்கேயும் விசிசி ப்ளூடூத் மாடலில் விசிசி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இருக்குது விசிசி, அவ்வளோதான் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம இதில் வந்து கனெக்ஷன் வந்து சேர்த்தாப்பில் கொடுத்துக்கலாம். அதாவது +5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கனெக்ஷன் வந்து கொடுத்தா போதும் அதுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேட்டரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். பேட்டரியில் ப்ளஸ் வயர் இருக்குல்ல, அதை வந்து இதோட கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். வின்னு இருக்குது பார்த்தீங்களா, வின்னோட கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதை தேவையில்லை, இதை வந்து எடுத்து விட்டுட்டு டைரெக்டாக வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதாவது நம்ம இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இதோட சேர்த்து உள்ளக்க வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா மாடியூலும் வந்து கனெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நான் கலட்டிட்டு இதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் வந்து அடினோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ண போகிறோம். லேப்டாப்பில் தான் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ வந்து யூஎஸ்பியை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணனே நம்மளுக்கு லைட் வந்து எரியுது பார்த்தீங்களா. சரி, ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமாக தான் இருக்கும். 12 ஹைன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பின் மோடு. இது 12ங்கிறது நம்ம D12 வந்து டிஜிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் பார்த்தீங்களா, டிஜிட்டல் ரைட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஹைன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகும், லோன் இருந்துச்சுன்னா லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட். இதுதான் ப்ளூடூத் மாடியூலுக்குரிய கோடு. அந்த நம்ம ரிசீவ் ஆகிற டேட்டாவை வந்து உள்ளே எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஜிட்டல் ரைட் 12 ஹைன்னு இருக்கும். சப்போஸ் வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னா லோ ஆக்கி விடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து லாக் ஆகிறது, இதாகிறது. சரி, ஓகே, இதை வந்து கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா சொல்லும். எரர் இல்லை அப்படின்னா அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆயிரும். அதுக்கடுத்து இதை வந்து லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்லோடுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து லோட் பண்ணிடும். ஆல்ரெடி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லோட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணதுக்கு அடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கனெக்ஷனும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. அடினோ நேனோவில் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் லைட் எரியும். ப்ளூடூத் மாடியூலில் வந்து லைட் வந்து அமர்ந்து எரியும். அடுத்து ரிலேலையும் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் லைட் எரியும். நம்ம வந்து அங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி பேட்டரியாக போட்டு வந்து அங்கே கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் பவர் பேங்க்கில் தான் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ரிலேலேருந்து 2 வயர் வருது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம பைக்கில் வந்து அந்த கீழே வந்து ஒரு வயரை வெட்டி விட்டுட்டு 2ஐயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம். சரி, ஓகே, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நம்ம மொபைல் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத்தோட வந்து பேர் வந்து கொடுக்கணும். நான் ப்ளூடூத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து HG05 காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ப்ளூடூத்தோட இது. அதோட வந்து நம்ம வந்து பேர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பேரிங்னு வந்து ஆகுது பாருங்கள். இப்போ வந்து கோடு கேட்கும் 1 2 3 4 கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஐடியாஸ்க்கு வந்து பைக் வந்து அன்லாக் வந்து பண்ணுறதுக்கு அந்த விக்னேஷ் அண்ணா தான் ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணி தான் இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிம்பிளாக வந்துன்னா ஒரு கண்ட்ரோலோட தான் இருக்கும். அதாவது அன்லாக் வந்து பண்ணிக்கலாம், கனெக்டட்னா இருக்கும். அதுக்கடுத்து லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்லாக் ஆகும். இங்கே வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லாக்டு ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சாம்சங்கில் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இப்போ உள்ள மொபைல்லனா கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து முன்னாடி வந்து லாக் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ லாக் கொடுக்குறோம் அப்படின்னா லாக் ஆயிரும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து
இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அடிக்கொருக்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான கனெக்ஷன் தான். சரி ஓகே, இதை வந்து நம்ம பைக்கில் போய் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பைக் இருக்குது பார்த்தீங்களா, பைக்கில் வந்து பாருங்கள், கீ வந்து நம்ம வந்து போட்டால் இங்கே வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அந்த கீயை வந்து கீக்கு கீழே வந்து 2 வயர் வந்து பார்த்திங்கன்னா போகும். அந்த 2 வயரை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எடுக்கணும். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த 2 வயர் வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த கீழே கரெக்டாக வந்து வர்றது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து கட் பண்ணி விடணும். அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு எடுக்கணும் நீங்கள். அதில் வந்து ஒரு வயர் தான் தேவை. இது எனக்கு வந்து ரெட் கலரும் ஆரஞ்சு கலர் வயரும் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் பைக்லேருந்து வருது. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வயர் வந்து வருது. ஒன்று ரெட்டு, இன்னொன்று ஆரஞ்சு. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு வயரை நீங்கள் கட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு வயரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அடுத்து இதை வந்து ஸ்லீவ் பண்ணி விட்ருங்க வயரை. இப்போ 2 வயரையும் நான் ஸ்லீவ் பண்ணி விட்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இது இதாகிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. 2மே ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து கீ வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இன்ஜின் இதாகாது, அந்த லைட் எரியாது. ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கடுத்து ரிலேலேருந்து நம்ம 2 வயர் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 வயரை வந்து இதில் ஒன்று அதில் ஒன்று கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த வயரை வந்து இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து ஒன்று பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து இதில் வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 இதோட வந்து தனித்தனியாக இந்த மாதிரி மட்டும் கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதை அப்படி கனெக்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்ஜின் வந்து நம்ம வந்து இதை பண்ண போல் வந்து கனெக்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2யும் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த மாடியூல் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு சிப்போட வந்து பார்த்திங்கன்னா சிப்பில் லோட் பண்ணி உள்ளக்க தான் வந்து அட்டாச் பண்ணோம். அப்போனா தான் வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணக்கூடாது. நான் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மாடியூலில் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கனெக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து இதை பவர் பேங்க்லேயே நான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். பவர் பேங்க்கில் கொடுத்தனையுமே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ளூடூத் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். இங்கே அடினோ கரெக்டாக இருக்கும். எல்லாமே கனெக்ஷன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கீயை வந்து ஆன் பண்ணினா பாருங்கள், நம்மளுக்கு ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே வந்து லைட் வந்து எரியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி கனெக்ஷன் வந்து கொடுக்குறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து ப்ளூடூத் மாடியூல் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேர் வந்து கொடுத்துக்கோங்க. பேர் வந்து ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பேர் ஆகலை அப்படின்னா பேர் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு. இப்போ அன்லாக் ஆகுது. இப்போ பாருங்கள், அன்லாக் ஆனனே நம்மளுக்கு வந்து லைட் எரியுது. இப்போ வந்து லாக் வந்து பண்ணுறேன். லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்கள், அன்லாக் வந்து பண்ணனுமே நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ லாக்கை வந்து இது பண்ணனையும் இன்ஜின் ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள், வண்டி வந்து நல்லா ஸ்டார்ட் ஆயிரும், நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து வண்டி வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணுறீங்கன்னா அதாட்டம் இருக்கும். அதை லாக் வந்து பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு லாக் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து அன்லாக் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், லைட் எரியுதா. இப்போ வந்து அன்லாக்டு நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஆயிரும், இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். நம்மளால் வந்து சாவியே போட்டாலும் எப்பயுமே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அன்லாக் வந்து பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து தான் வண்டியை வந்து பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியுதா. ஸோ இந்த மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்செப்ட் தான். இதை சிப்பில் லோட் பண்ணி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் பார்த்திங்கன்னா பைக்கை வந்து செக்யூராக நம்மளால் வச்சிருக்க முடியும். ஸோ இது வந்து பயங்கரமாக சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, பார்த்துருப்பீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து வண்டியை வந்து அன்லாக்கும் பண்ண முடியும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வைக்கிறது மூலமாக தான் வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டும் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து லாக்கில் இருக்குது. அன்லாக் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. அன்லாக் ஆனிருந்தால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லாக் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கீயே போட்டாலும் வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து உங்கள் வண்டியை வந்து யாராலும் திருடவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இதை சிப்பில் லோட் பண்ணி உள்ளக்க வச்சா தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. இல்லைன்னா இந்த வயரை வந்து பிடுங்கி விட்டு ஜாயின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.